ஹலோ சொல்லுப்பா. நான் வேலைக்கு வரலையா? அது தாத்தா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாச்சியா சீரியஸா இருக்காரா? சரிப்பா. நீ பாரு 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் வேணுமா? எடுத்துக்கப்பா. ஓகேப்பா. சரி பாத்துருவாப்பா. நான் விட்றாம பார்த்தீங்களா கதை. கரெக்டா அந்த 5 நாள் இருந்து ஊர்ல இருக்கும்போது எதுவுமே நடக்காது. இந்த லீவு முடிஞ்சு வேலைக்கு வரும்போது தான் தாத்தா போய் தான் சொல்றேன். எனக்கு தெரியும் போய் தான் சொல்றேன். இது இப்ப நேத்து இல்ல, ரெகுலரா யூஸ்வலா யூஸ் பண்றதுதான். ஊருக்கு போனாலே வந்து உன்னுடைய ஆயான்னா இந்த வாட்டி தாத்தான் இருக்கான். அது பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நம்ம என்ன ஒரு ஒருத்தனா நல்லா இருக்க தாத்தா இப்படி பண்றானே சீரியஸா இருக்காரு சொல்றான்ல, அதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. வரலன்னு சொல்லிட்டு போலாங்க. பஸ் கிடைக்கலன்றான். எங்க சைதாப்பேட்ல இருந்து இங்க நம்ம படப்பிக்கு வரது பஸ் கிடைக்கலன்றான். வரலன்னு சொல்லுவாடா. ஏன்டா அப்படி கதை கொடுக்குறீங்க? மொத்தமே தாத்தா சீரியஸா இருக்காரு, ஆயா வந்து ஐசியூல இருக்கிறாங்க, எங்க மாமா வந்து இங்க ஒயின் ஷாப்ல இருக்காரு, எங்க சித்தப்பா வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு. எங்கன்னா இருந்துட்டு போட்டோம், நீ வரலாமேப்பா. ஏன்பா வர மாட்ட? ஒரு ரீசன் வேற. கரெக்டா அந்த லீவ்லாம் முடிச்சுட்டு, நான் இந்த லீவுன்னு சொல்ல, பொதுவாகவே லீவு முடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஃபோன் பண்ணிடுறது. தாத்தா சீரியஸா இருக்காரு. எத்தனை வாட்டி தான் தாத்தா சீரியஸ் ஆவாரு, ஆயா சீரியஸ் ஆவாருன்றதே தெரியல. வேற எதாவது சொல்லுங்கடா டேய். வேற என்ன ஒரு ரீசன் சொல்லுங்கடா. ஆயா தாத்தா மேலேயே பழிய போடுறீங்க. லீவ் வேணும்னா போதும். ஸ்கூல் படி காலத்துல இருந்து ஆயா சீரியஸா இருக்கிறாங்க லீவ் வேணும், தாத்தா சீரியஸா இருக்காங்க லீவ் வேணும்.